ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024ல நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, பேங்க் எக்ஸாம் உடைய சிலபஸ் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேங்க. இது நீங்க ஒரு பிகினர் ஸ்டூடெண்டா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு 1 இயரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமா நான் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன். உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் இதுல உங்களுக்கு சொல்றேங்க. ஓகே, அண்ட் நம்மளுடைய மொபைல் ஆப், நம்மளோட வெப்சைட் நேம் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதுல ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், பெய்டு கோர்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவைலபிளா இருக்கு. செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே ஃபைன் கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேங்க் எக்ஸாம் உடைய ஜெனரல் சிலபஸ் என்ன, பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஸோ பேங்க் எக்ஸாம் உடைய சில ஜெனரல் ஒரு பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 லெவல்ல இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடுவீங்க. அண்ட் 1 டைம் ஃபீஸ் தான். ப்ரிலிம்ஸ்க்கு தனி ஃபீஸ், மெயின்ஸ்க்கு தனி ஃபீஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. 1 டைம் அப்ளை பண்ணிடுவீங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்கும். அது அந்த எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணாதான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போக முடியும். இதுதான் ஜெனரல் ப்ராசஸ் கைஸ். ஓகேங்களா, நீங்க செலக்ட் ஆகுறது எல்லாமே உங்களோட மெயின்ஸ் மார்க்கை பொறுத்தது தான். ப்ரிலிம்ஸ் மார்க் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபையிங் இதுதான். அதை பாஸ் பண்ணீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போவீங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா அல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ் நம்ம சொல்றோம்ல, அந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல கிளர்க்கா இருந்தாலும் சரி, ப்ரொபேஷனரி ஆபீசர் ஸ்கேல் 1 இருந்தாலும் சரி, இந்த 3 செக்ஷன் கண்டிப்பாவே இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அண்ட் இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை கைஸ். நீங்க உங்க கையில டிகிரி இருக்கு, எனி கிராஜுவேஷன், எந்த டிகிரி இருந்தாலும் போதும், நீங்க பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த 3 செக்ஷன்ஸ் இருக்கும் கைஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் உடைய பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஒரு 30 மார்க்குக்கு இருக்கும், ரீசனிங் ஒரு 35 மார்க்குக்கு இருக்கும், நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிறது மேக்ஸ், அது ஒரு 35 மார்க், டோட்டலா ஒரு 100 மார்க்குக்கு இருக்கும் கைஸ். கிளர்க்கா இருந்தாலும் சரி, ப்ரொபேஷனரி ஆபீசர் ஸ்கேல் 1 இருந்தாலும் சரி, இதுதான் பேட்டர்ன். ஓகேங்களா, பட் கிளர்க்குக்கும் ஆபீசர் ஸ்கேல் 1க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அந்த டஃப்னஸ். கிளர்க் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஆபீசர் ஸ்கேல் 1 கொஞ்சம் டஃபரா இருக்கும், அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா, அதுதான் நம்ம மெயின் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது, அதுதான். நெக்ஸ்ட், அதுக்கு அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா, அதுலயும் இங்கிலீஷ் வரும், ரீசனிங் வரும், ரீசனிங்கோட சேர்ந்து கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டருடைய பேசிக் நாலேஜ், ஒரு வேர்ட்ல இருந்து, ஒரு பிபிடில இருந்து, ஒரு பேசிக் ஆபரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ல இருந்து, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கைஸ். ஓகேங்களா, அப்புறம் நியூமரிக்கல் எபிலிட்டிங்கிறது அகைன் மேக்ஸ் அண்ட் ஜெனரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அப்படிங்கிறது, இது ஒவ்வொன்றுடைய தனி சிலபஸ் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்றேன் கைஸ். ஓகேங்களா, ஸோ ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நீங்க ப்ரிலிம்ஸ்ல பேசிக்ஸ் எல்லாமே தரவா ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. அந்த பேசிக்ஸ்ல ரொம்ப தரவா இருந்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அந்த லெவல் ஆஃப் கொஸ்டின் கொஞ்சம் ப்ரிலிம்ஸை விட மெயின்ஸ் டஃபரா இருக்கும், அவ்வளவுதான் கைஸ் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீங்க தரவு த பேசிக்ஸ். ஓகேங்களா, எல்லா டாபிக்ஸ்லயும் எல்லா இதுவுமே நீங்க எந்த டாபிக்குமே விட முடியாது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா அந்த லெவல் ஆஃப் கொஸ்டினை விட டெஃபினட்டா ஹையர் லெவல்ல இருக்கும் கைஸ். ஓகேங்களா, அதுதான் மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது, இதுதான். ஓகேங்களா கைஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொபேஷன், இது கிளர்க்கு ப்ரொபேஷனரி ஆபீசர் ஸ்கேல் 1க்கும் மெயின்ஸ் லெவல் அப்படிங்கிறது இதுதான் இருக்கும். பட் இதை தாண்டி டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படிங்கிறது மெயின்ஸ் லெவல்ல இருக்கும். அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல லெட்டர் ரைட்டிங்கும் எஸ்ஏ ரைட்டிங்கும் இருக்கும். 2 கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க, 30 நிமிஷம் டைமும் கொடுத்திருப்பாங்க கைஸ். ஓகேங்களா, நீங்க அதை மேக்சிமம் ஒரு 25 மார்க் எழுதலாம். இவ்வளவு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்குள்ள இருக்கணும் அப்படிங்கறதும் இருக்கும், அதுக்குள்ள நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா கைஸ், நீங்க கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ் போயிடுவீங்க, மெயின்ஸை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா, யூ ஆர் செலக்டட் ஃபார் தட் போஸ்ட். பட் ப்ரொபேஷனரி ஆபீசர் ஸ்கேல் 1 பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் உடைய மார்க்கையும் எடுத்துப்பாங்க, அதுக்கு அடுத்தது இன்டர்வியூவும் வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ மார்க்கும் சேர்த்து எல்லாமே ஒரு கன்சாலிடேட்டட் மார்க்கா போட்டு நீங்க செலக்டடா இல்லையா அப்படிங்கிற ரிசல்ட் வரும் கைஸ். ஓகேங்களா, 2 ப்ரிலிம்ஸா இருக்கட்டும் மெயின்ஸா இருக்கட்டும் நெகட்டிவ் மார்க் இருக்கு கைஸ். ஓகேங்களா, சோ நெகட்டிவ் மார்க் இருக்குங்கும் போது சும்மா கெஸ் ஒர்க்ல நீங்க சூஸ் பண்ண முடியாது, எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். பட் சூஸ் அ கரெக்ட் ஆன்சரா இருந்தாலும் நீங்க ஜஸ்ட் லைக் தட் கெஸ் பண்ணிட்டு மார்க் பண்ற மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தப்பா எழுதிட்டீங்கன்னா 0.25 மார்க் உங்களுக்கு மைனஸ் ஆகும் கைஸ். ஓகேங்களா, இது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2
ஸோ இதுதான் ஜென்ரலான பேட்டர்ன். ஸோ சிலபஸ் என்னங்கிறத பார்த்துடலாமா கைஸ்? எல்லா பேங்க் எக்ஸாமுக்கும் இதே தான் சிலபஸ். மேக்ஸ் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டேட்டா சஃபிஷியன்சி, நம்பர் சீரீஸ், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஆவரேஜஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரில இருக்கிற எல்லா டாபிக்மே வரும் கைஸ். ஓகேங்களா? மென்சுரேஷன், இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸ்மே வரதுதான் வந்து மேக்ஸ் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், டேபுலேஷன், லாஜிக்கல் ரீசனிங், சிலாஜிசம், இன்புட் அவுட்புட், இதெல்லாம் தான் வந்து ரீசனிங்குடைய சிலபஸ் கைஸ். அடுத்தது இங்கிலீஷ்ல வந்து உங்களுடைய சிலபஸ் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் சிலபஸ் ஃபார் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ல உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒன்னு இருக்குன்னு சொன்னல, அந்த ஜெனரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஜிகே, இது மூணையுமே கம்பைன் பண்ண கொஸ்டினா தான் உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரெகுலரான இம்பார்ட்டன்டான ஒரு பேங்கிங் நியூஸா இருக்கலாம், எக்கனாமிக் நியூஸா இருக்கலாம், ரெகுலர் நாட்டு நடப்பு, நம்மளோட தமிழ்நாடு லெவல்ல, இந்தியா லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா நியூஸுமே இம்பார்ட்டன்ட் ஆனதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான பேங்கிங் டேர்ம், இப்போ ரெப்போ ரேட்னா என்ன, அந்த மாதிரி இம்பார்ட்டன்டான பேங்கிங் டேர்ம், பேங்கிங் அப்ரிவியேஷன்ஸ், அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்டாட்டிக் அவேர்னஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்டான லைக் ஒரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர், ஒரு கண்ட்ரி, நம்ம கண்ட்ரில இருக்கிற ஸ்டேட்டோடைய கேபிட்டல், சம்திங் லைக் தட், இம்பார்ட்டன்டான டேம்ஸ், இம்பார்ட்டன்டான ரிசர்வாயர்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம தெரியும். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்டான டேஸ், கேபிட்டல்ஸ், டீல்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பேட்டர்ன் அப்படிங்கிறது. நீங்க எந்த பேங்க் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாலும் ஆர் படிக்க போனாலும் இதுதான் ஜென்ரல் பேட்டர்ன் கைஸ். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மொபைல் ஆப் அண்ட் நம்மளுடைய வெப்சைட்லயே இது ப்ரிப்பேர் பண்றதுக்கான கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் எல்லாமே ரெக்கார்டட் ஃபார்மேட்ல இருக்கும். அந்த வீடியோ கோர்ஸ் வந்து ஆஃபர் பிரைஸ்ல வெறும் 699 ருபீஸ்க்கு இருக்கு. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் வர எல்லா கொஸ்டின்ஸ், பேசிக்ஸ், எல்லா டாபிக்ஸோட பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்பேன். இந்த பிரைஸ்ல உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போகலாம். டெய்லி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்ல, அது பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லைக் டெய்லி யூ ஹாவ் டு புட் அ ஷெட்யூல் கைஸ். ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு அண்ட் ஷெட்யூல் போடும் போதே நீங்க எப்படி பண்ணணும்னா, பேரலா பிரிலிம்ஸும் படிக்கணும், மெயின்ஸும் படிக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் பிரிலிம்ஸை கிளியர் பண்ணாதானே நான் மெயின்ஸ்கே போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட்டை தூக்கி போடணும். ஏன்னா உங்களுக்கு பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து ஒரு வாரத்திலயோ ஒரு 10 நாளையிலயோ உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். சோ மெயின்ஸ் எக்ஸாம்க்கு நான் அதாவது என்ன சொல்றது கைஸ், மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்காது. பட் த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டெஃபினட்டாவே ஹையரா இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் அப்ரோச் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க யூ கான் கிளியர். மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஜாபே கிடைக்க போகுது. ஸோ பேரலா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னதுன்னா, பேரலா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, நான் இப்பதான் மேம் ஸ்டார்டே பண்ண போறேன், நான் ஒரு பிகினர், நான் ஒரு ஃப்ரெஷர், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லா டாபிக்ஸ் போத் அதாவது இங்கிலீஷ், ரீசனிங், மேக்ஸ் மூணுத்துடைய பேசிக்ஸை ஃபர்ஸ்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. எல்லா டாபிக்ஸ் உடைய பேசிக்ஸ், ஒரு டாபிக் கூட விடக்கூடாது. நீங்க இல்ல மேம் எனக்கு இந்த டாபிக் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த டாபிக்கை நீங்க விடவே கூடாது. அந்த டாபிக் உங்களுக்கு அந்த டைம் கிராஸ் பண்றது கஷ்டமா இருக்குன்னா ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா கூட அந்த டாபிக் வாங்க. பட் எந்த டாபிக்குமே விட முடியாது. பிகாஸ் இப்ப இருக்கிற காம்படிஷன் லெவல் அந்த மாதிரி இருக்கு. நான் ஒரு டாபிக்கை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு போனீங்கன்னா நீங்க ரேங்க்ல கீழே வருவீங்க. பிரிலிம்ஸே கிளியர் பண்றதுங்கிறதே கஷ்டமான விஷயமா இருக்கும். சோ எந்த டாபிக்கும் விடாதீங்க. திரும்ப ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த டாபிக் புரியதான் போகுது. ஓகேங்களா? சோ எல்லா டாபிக்ஸ் உடைய பேசிக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் மேக்ஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்குன்னா, இப்போ எல்லா டாபிக்ஸையுமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு, பேசிக்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்குன்னு ஒரு 1 மந்த் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து டாபிக் வைஸ் போங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போயிட்டு டாபிக் வைஸ் போங்க. அதுல சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கிறீங்கன்னா பிரிலிம்ஸ் லெவல்ல ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பா ஒரு 30 to 50 கொஸ்டின் சால்வ் பண்ணணும்.
ப்ரிலிம்ஸ் லெவல்ல. ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு இப்ப சப்போஸ் சிம்பிளிஃபிகேஷன் வந்து மெயின்ஸ் லெவல்ல எனக்கு கேக்குறாங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன் இது ரெண்டுல தான் மாத்தி மாத்தி கேட்பாங்க. சோ எனக்கு மெயின்ஸ் லெவல்ல எப்படி கேக்குறாங்க, இதுல 30ல இருந்து ஒரு 50 கொஸ்டின் சால்வ் பண்றீங்கன்னா ஒரு நாளைக்கு இதுல ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அதுக்கேத்தாப்புல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பேசிக்ஸ் எல்லாமே ஒரு 1 மந்த் கூட டைம் எடுத்துக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது டாபிக் வைஸ் பிராக்டிஸ். பிராக்டிஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகேங்களா? ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30% தான் ஹெல்ப் பண்ணும். ரிமைனிங் 70% உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது வந்து உங்களுடைய பிராக்டிஸ் லெவல். ஏன்னா உங்களுக்கு டைமே இருக்காது. 35 கொஸ்டின் வந்துட்டு 20 நிமிஷத்துல முடிக்கணும்னா ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு மேக்சிமமே ஒரு 30ல இருந்து 40 செகண்ட் தான் ஒரு கொஸ்டினுக்கு உங்களால டைம் எடுக்க முடியும். ஸோ 40 செகண்ட்ல நீங்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணணும்னா நீங்க அந்த லெவல்ல பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஸோ பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்தது ஒவ்வொரு டாபிக் வைஸா போங்க. டெய்லி மேக்ஸ் பண்ணணும், ரீசனிங் பண்ணணும், இங்கிலீஷ் பண்ணணும். மேக்ஸ் எடுத்துக்கோங்க, இது பண்றீங்க. அதே மாதிரி ரீசனிங். இப்ப ரீசனிங்ல பாத்தீங்கன்னா சிலாஜிசம்ல ஒரு நாளைக்கு 30ல இருந்து 50 கொஸ்டின். மேம் இவ்வளவு கொஸ்டின் நான் பிராக்டிஸ் பண்ணணுமானா எஸ், கண்டிப்பாக பிராக்டிஸ் பண்ணணும். டெய்லி பண்ணணும். 30ல இருந்து 50 கொஸ்டின் பண்றீங்கன்னா அதே இது சிலாஜிசம்ல வந்து எனக்கு மெயின்ஸ் லெவல்ல எப்படி கேட்கறாங்களோ அதுல ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு எரர் ஸ்பாட்டிங் எடுக்கிறீங்கன்னா அதுல 30ல இருந்து 50 கொஸ்டின். அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் எனக்கு மெயின்ஸ் லெவல்ல கேட்கறான்னா அதுல ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி டாபிக் வைஸா பிரிச்சு டெய்லி ஒரு டாபிக் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்தின நாள் நைட்டே டிசைட் பண்ணுங்க. ஓகே, நான் இங்கிலீஷ்ல இதைதான் பண்ண போறேன், மேக்ஸ்ல இதைதான் பண்ண போறேன், ரீசனிங்ல இதைதான் பண்ண போறேன் அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் கைஸ். ஜெனரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் மெயின்ஸ் லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி செப்டம்பர்ல இருக்கும். ஸோ செப்டம்பர்ல இருந்து கடைசி லாஸ்ட் 6 months அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு மார்ச் மந்த்ல இருந்து கண்டிப்பாவே ரெகுலராகவே கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மார்ச் மந்த்ல இருந்தே நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியுமே நீங்க படிக்கணும். ஓகேங்களா கைஸ்? ஸோ மார்ச் மந்த்துக்கு முன்னாடினா ஜான்வரில இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும்னா நான் ஜெனரல் அவேர்னஸ் என்ன படிக்கணும்னா டெய்லி வந்துட்டு ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ்ல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் படிங்க கைஸ். ஓகேங்களா? டேர்ம்ஸ் படிங்க, அப்ரிவேஷன் படிங்க. இந்த மாதிரி பேங்கிங் அவேர்னஸ் படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது டெய்லி இப்பல இருந்து ஃப்ரம் மார்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல இருந்து டெய்லி நியூஸ வந்து ஒரு நோட்ஸா ஷார்ட் ஃபார்ம்ல கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரம் மார்ச்ல இருந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நோட்ஸ் எடுங்க. அதை வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா கைஸ்? வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது எல்லாமே நீங்க பேரலா பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த இயர் எண்டுக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது கைஸ், பேங்க் ஜாப் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸ் ப்ரிப்பரேஷன், ஜெனரல் அவேர்னஸ் இது எல்லாமே ரெகுலரா பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து நீங்க ஒரு ஏப்ரல் மந்த் வரைக்குமே இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ஏப்ரல் 15th அப்புறம் டெய்லி ஒரு மார்க் போடுங்க கைஸ். ஓகேங்களா? மார்க் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு டெய்லி நான் ஒரு மார்க் எக்ஸாம் போடணும். மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரியல் எக்ஸாம் எப்படி வருமோ அதே மாதிரி ஆன்லைன்ல நிறைய பேர், இன்ஃபேக்ட் நம்மளோட வெப்சைட்லயே கூட இருக்கும். நீங்க மார்க் பர்ச்சேஸ் பண்ணிட்டு டெய்லி ஒரு மார்க் போடுங்க. உங்களை அனலைஸ் பண்ணுங்க. எதுல வீக்கா இருக்கீங்களோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி திரும்ப ட்ரை பண்ணுங்க. இதுதான் கைஸ் நீங்க பண்ண வேண்டியது. புரியுதுங்களா? சோ இதுதான் ஜெனரலான ஸ்ட்ராட்டஜி. ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல மேம் நான் நிறைய வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், எனக்கு எல்லா டாபிக்ஸுமே நல்லா தரவா தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டாபிக் வைஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. டாபிக் வைஸ் பிராக்டிஸ் வந்துட்டு டெய்லி பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு அதுக்கப்புறமா மார்க்குக்கு போங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடு வரல, எதுல நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்களோ உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுல நீங்க வீக்கா இருக்கீங்களோ அதை திரும்ப ட்ரை பண்ணணும். இப்ப மார்க் போடுறீங்கன்னா 100 மார்க் இருக்குன்னா 100 மார்க்குக்கு நான் 80 மார்க்குக்கு மேல ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கறது பிரிலிம்ஸ் லெவல். அந்த மைண்ட் செட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். கம்மியாகுதா, ஏன் கம்மியாகுது, எதுல கம்மியாகுது, திரும்பி படிங்க. படிச்சுட்டு திரும்ப நீங்க கத்துக்கிட்டு திரும்ப பிராக்டிஸ் பண்றீங்க. செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க, டாபிக் வைஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அண்ட் நம்மளுடைய சேனல்லையுமே ரெகுலரா உங்களுக்கு பிராக்டிஸ் செஷன்ஸ் இருந்து கொண்டு வர போற அது எல்லாத்தையுமே யூட்டிலைஸும் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா?
ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஓரளவுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். ப்ரிப்பரேஷனை பண்ணுங்க, பட் பிராக்டிஸ். நிறைய பேர் பிராக்டிஸ் பண்றதே கிடையாது. வெறும் ப்ரிப்பரேஷன் மட்டும் ஹெல்ப்பே பண்ணாது. இந்த ஸ்பீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அண்ட் நம்மளோட வெப்சைட், மொபைல் ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்பப்போ ஆஃபர்ஸ் போடுவேன், அதெல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.